வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நவம்பர் 22 வேதாத்ரி மகரிஷியின் அமுத மொழிகள். பிறர் தேவைக்கும் கருத்துக்கும் மதிப்பளித்து தன் தேவைகளையும் விருப்பங்களையும் கட்டுப்படுத்தி கொண்டு வாழும் பண்பாடு ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம். ஆம் அன்பர்களே, பிறர் விருப்பம் கூர்ந்துணர்ந்து தன் விருப்பம் பயன்படுத்துதல் கடமையாகும்னு சொல்லியிருக்கார். தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு என்ற ஐவகை கடமைகளிலே நம்ம எல்லை கட்டி வாழக்கூடாது. அங்கே எல்லை கட்டி வாழும்போது தான் பிரச்சனைகள் அப்படிங்கிறது உருவாகிறது. சாம்ஜி அவர்கள்கிட்ட ஒரு மருமக பொண்ணு ஒரே புலம்பி இருக்காங்க. ஏம்மா இப்படி புலம்புறேன்னு சொன்னதுக்கு, இல்லை சாமிஜி, என் மாமியார் தினம் காலையில் ஒரு 5 இட்லி சாப்பிடுவாங்க. நான் என்ன பண்ணேன், நேற்று காலையில் அவங்க தட்டில் ஒரு 5 இட்லி வச்சேன், கொண்டு போய் கொடுத்தேன். நான் என்ன இத்தனையாக திங்குறேன், என் வயிறு என்ன தாலியா அப்படின்னு சொல்லி கோச்சிக்கிட்டாங்க. சரி, அடுத்த நாள் போய் 2 இட்லி வச்சேன். சார், சாப்பிட்ட பிறகு மீந்தி வைப்போம் அப்படின்ட்டு அதை வாங்கி பார்த்ததும், என்னை பட்டினி போட்டு கொள்ளலான்னு பார்க்குறியா, 2 இட்லி தான் கொடுப்பியா அப்படின்னு திட்டுறாங்க. எனக்கு அழுகையாக வருது சாமிஜி. நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியலை. எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. எப்படி இவங்கக்கிட்ட நடந்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவங்களுடைய தேவையும் அவங்களுடைய என்ன மனசில் நினைக்கிறாங்கன்னு என்னால் தெரிஞ்சிக்கவே முடியல. எப்படி நான் இந்த குடும்பத்தை கொண்டு போகிறதுன்னு எனக்கு புரியலை சாமிஜின்னு, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம். சாமிஜி அதுக்கு சொன்னாராம், அம்மா நீ பொறுமையாக இருக்கணும். நாளைக்கு என்ன பண்ணுறேன்னா 2 இட்லியை தட்டில் வச்சு சாப்பிட சொல்லு. மற்ற 4 இட்லிகளை ஒரு தட்டத்தில் வச்சு அருகில் வச்சுடு. அத்தை, அருகில் 4 இட்லி வைத்துருக்கேன், நீங்கள் சாப்பிட்டுட்டு என்னை கூப்பிடுங்க, அல்லது உங்களுக்கு தேவையானதை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கனிவோடு சொல்லிப்பார். அவங்க எந்த குறையும் சொல்ல முடியாது. அப்போ புகுந்த வீட்டுக்கு நீ சென்றிருக்கிற, உனக்கு ஒரு தந்திரம் சொல்லி கொடுக்குறேன் பாரு. பிறந்த வீட்டில் நீ என்னதான் வசதியாகவும் எவ்வளவு சுதந்திரமாக இருந்தால் கூட அதையெல்லாம் கட்டுப்படுத்திக்கோ. தவறி கூட உன் தாய் வீட்டு பெருமையோ உன் மாமியார் வீட்டில் பேசிடாத. உங்கள் மாமியார் எடுத்து கொடுத்த சேலை ரொம்ப சுமாராக இருந்தால் கூட எங்கள் அம்மா கூட இப்படி செலக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க அத்தை, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி பாரு. சாவி கொத்தே உன் இடுப்புக்கு மாறிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்களாம்மா. ஆமாங்க, இதே போல தான் நம்ம ஒரு குறுகிய மனப்பான்மை இல்லாமல் விரிந்த மனப்பான்மையோடு மற்றவர்களை புரிந்து கொண்டு வாழும்போது அங்கே உயர்ந்த ஒரு பண்பாடு சிறந்து இருக்குங்க. வாழை பூவாக இருக்கும்போது கீழ்நோக்கி இருக்கும். அது காயாகி கனியாக மாறும்போது மேல்நோக்கு தன்மைக்கு மாறிவிடும். நம்முடைய கடமையும் வாழைப்பழம் எப்படி மேல்நோக்கு தன்மையாக முழுமையாக பயன்படுத்தி கொண்டு கனியாகி தன்னை சார்ந்த அத்தனை பேருக்கும் நல்லது செய்தோ பயன்பாடாக இருக்கிறதோ, அதுபோல் நாமும் நாணத்தை உணரக்கூடிய தன்மையில்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பண்பாட்டை உணர்ந்து அந்த பண்பாட்டில் சிறந்து விளங்குவது என்பது ஒவ்வொருவருக்கும் கடமையாக இருக்கிறது. அந்த கடமையை உணர்ந்து புரிஞ்சுக்கணுங்க. அன்னை தெரசாவை எடுத்துக்கோங்க. சாதாரண ஒரு மனுஷி. அவருக்குன்னு ஒரு பெரிய அழகு இல்லை, அவருக்குன்னு பெரிய படிப்பு கிடையாது. அவர் எந்த விதத்துலேயும் சிறந்து ஒரு விளையாட்டுத்துறை அந்த துறை அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. வெறும் அன்பு தாங்க. மற்றவருடைய தேவையும் மற்றவருடைய கருத்துக்கும் மதிப்படுத்து இந்த உலகமே போற்றக்கூடிய அன்னைக்கு அன்னை தெரசா அப்படின்னாவே எல்லாருக்குள்ளாக ஒரு அன்பு. குழந்தையே இல்லாத அம்மா இன்னைக்கு அத்தனை பேருக்கும் அன்னையாக இருந்து நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்காங்க இல்லையா? அப்போ மற்றவங்களை அன்பும் கருணையுமாக நாம் அவங்களை புரிந்து நடந்து கொண்டால்
அந்த இதுதாங்க சிறந்த பண்பாடு அப்படிங்கிறத இந்த அமுத மொழிகள் நமக்கு கூறப்பட்டுள்ள கருத்துங்க. இதை கற்றுக்கொள்ள அன்பர்களே வாரீர், அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமற. வாழ்க வளமுடன்.